யாருக்கு டெபாசிட் கிடைக்காது? மரண அடி கொடுத்த அண்ணாமலை அலறிக்கொண்டு ஓடிய முக்கிய புள்ளி. வணக்கம் நண்பர்களே. தற்போது தமிழக அரசியலில் திராவிட கட்சிகளின் காலம் முடிவடைந்து புதிய கட்சிகள் தலையெடுக்க தொடங்கியுள்ளன. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை பிடித்துள்ள நிலையில் அடுத்த 2031 தேர்தலை இலக்காக வைத்து களமிறங்கப் போகிறார் அண்ணாமலை. அதோடு விஜய் தேர்தலில் வெற்றி பெற்றதும் அதிமுகவிலிருந்து பல எம்எல்ஏக்கள் அவர் பக்கம் சாய்ந்துள்ளார்கள். சிலர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ள நிலையில் இன்னும் பலர் அதிமுகவிலேயே துண்டுபட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், சி.வி. சண்முகம் உள்ளிட்டோர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார்கள். இவர்கள் மட்டுமின்றி இன்னும் பல அதிமுகவின் மாஜி அமைச்சர்களும் அண்ணாமலை புதிய கட்சியை அறிவித்ததும் அவர் பக்கம் வருவதற்கு திட்டமிட்டுள்ளார்கள். அதோடு இன்னும் ஏராளமான அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் புதிய கட்சிகளை நோக்கி செல்கிறார்கள். இதற்கான பேச்சுவார்த்தைகளும் நடந்து வருகின்றன. அந்த அளவுக்கு விஜய்க்கு பிறகு அண்ணாமலைக்கும் தமிழக அரசியலில் ஒரு தனித்துவமான தலைவராக கொடிநாட்டுவார் என்கிற நம்பிக்கை அனைவருக்கும் ஏற்பட தொடங்கி இருக்கிறது. இந்த நேரத்தில் அதிமுகவிலிருந்து விலகி தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ள சிங்கை ராமச்சந்திரன் அண்ணாமலை குறித்து வெளியிட்டுள்ள ஒரு செய்தி சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 2024 மக்களவைத் தேர்தலில் கோவையில் அண்ணாமலை பாஜக சார்பில் போட்டியிட்ட போது இவர் அதிமுக சார்பில் போட்டியிட்டார். அந்த தேர்தலில் திமுகவின் கணபதி ராஜ்குமார் வெற்றி பெற்ற நிலையில் அண்ணாமலை 2ஆம் இடம் பிடித்தார். ஆனால் அதிமுக சார்பில் போட்டியிட்ட சிங்கை ராமச்சந்திரன் 3வது இடம் பிடித்தார். இந்த நிலையில் தற்போது அதிமுகவிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ள அவர் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், அண்ணாமலை எல்லாம் அரசியலில் பெரிதாக சாதிக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் தேர்தலை சந்தித்தால் அண்ணாமலை டெபாசிட்டை கூட வாங்க முடியாது. எப்படி தமிழ்நாட்டில் பாஜக இருந்து வருகிறதோ அதே போன்று அண்ணாமலையின் கட்சியும் இருக்கும். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் மட்டுமே முக்கிய கட்சியாக இருக்கும். அதிமுக கூட காணாமல் போய்விடும். அதனால்தான் அந்த கட்சியிலிருந்து வெளியேறி நான் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளேன் என்று தெரிவித்திருக்கிறார். இப்படி அதிமுகவிலிருந்து வெளியேறி விஜயின் தாவேகாவில் இணைந்திருப்பதால் அந்த கட்சியை புகழ வேண்டும், பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அண்ணாமலையின் புதிய கட்சிக்கு டெபாசிட் கூட கிடைக்காது. பாஜக போலதான் அவரது கட்சியும் இருக்கும் என்று சிங்கை ராமச்சந்திரன் கூறியதற்கு வீதி லீடர்ஸ் இயக்கத்தினர் கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகிறார்கள். எம்ஜிஆர் காலத்திலிருந்து அவர் தந்தை அதிமுகவில் இருந்த நிலையில் இப்படி விஜய் பக்கம் வந்தால் தனக்கு புதிய பதவி கிடைக்கும் என்பதற்காக அக்கட்சியை உதறி தள்ளிவிட்டு தாவேகாவில் இணைந்திருக்கும் இவரெல்லாம் எங்களது அண்ணாமலையை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் அற்றவர். குறிப்பாக எங்கள் அண்ணாமலையை பொறுத்தவரை அரசியலை சிறப்பாக கணிக்கக்கூடியவர். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் அதிமுக என்கிற கட்சியே இருக்காது என்று பாஜகவில் மாநில தலைவராக இருக்கும் போதே அவர் கூறியிருந்தார். அவர் சொன்னதுதான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அதிமுக கரைந்து போய் கொண்டிருக்கிறது. அதோடு பாஜகவிலிருந்து வெளியேறி புதிய கட்சியை ஆரம்பிக்கப் போகிறோம் என்பது குறித்து 1க்கு 1000 முறை அவர் யோசித்திருப்பார். தமிழ்நாட்டு மக்களிடையே தனது இயக்கத்தின் மூலம் கருத்து கணிப்புகள் நடத்தியிருப்பார். அண்ணாமலையை பொறுத்தவரை இனிவரும் காலங்களில் அரசியலில் தனித்துவம் பெற வேண்டும், முக்கிய இடத்திற்கு வர வேண்டும் என்கிற கோணத்தில் செயல்பட்டு வருகிறார். அதனால்தான் ஒவ்வொரு நாளும் அவரது கட்சிக்கு இளைஞர்கள் படையெடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். சிங்கை ராமச்சந்திரன் போன்றவர்கள் அதிமுகவிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வந்துள்ளார்கள். அவ்வளவுதான். ஆனால் அண்ணாமலை தனித்துவமான ஒரு கட்சியை தொடங்குகிறார். ஒரு சாதாரண விவசாயிக்கு இப்படி ஒரு புதிய கட்சி தொடங்குவதற்கு பெரிய தைரியம் வேண்டும். விஜய் போன்றவர்கள் சினிமாவில் நடித்து சம்பாதித்து வைத்திருந்த பணத்தை வைத்து கட்சி தொடங்கினார்கள். ஆனால் அண்ணாமலையோ எந்த பின்புலமும் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள் மீதுள்ள நம்பிக்கையில் கட்சி தொடங்கியிருக்கிறார். அவரது சமூக நோக்கத்திற்கும் தமிழ்நாட்டு மக்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கும் கண்டிப்பாக அவர் அரசியலில் வெற்றி பெறுவார். அதனால் அதிமுக கட்சி கரைகிறது என்றதும் அங்கிருந்து ஓடி வந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் தஞ்சம் அடைந்திருக்கும் சிங்கை ராமச்சந்திரன் போன்றவர்கள் எங்களது சிங்கம் அண்ணாமலையை பற்றி பேசுவதற்கு அருகதையற்றவர்கள் என்று வீதி லீடர்ஸ் இயக்கத்தினர் அவருக்கு ஒரு செருப்படி பதிலை கொடுத்துள்ளார்கள். இது ஒரு புறம் இருக்க, பாஜகவில் இருந்தபோது அதிரடியான அரசியல் செய்த அண்ணாமலை தற்போது வீதி லீடர்ஸ் என்கிற இயக்கத்தை தொடங்கிய பிறகு அமைதியாகிவிட்டதாகவும் அதனால் அண்ணாமலையின் இயக்கத்தில் இருக்கும் இளைஞர்கள் விரக்தி அடைந்திருப்பதாகவும் தினமலர் நாளிதழ் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறது. அதில் என்ன கூறப்பட்டுள்ளது என்றால், அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குகிறார் என்பதும் அவர் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து பாஜகவின் தொண்டர்கள் ஏராளமானோர் வீதி லீடர்ஸில் இணைந்தார்கள். அதைத் தொடர்ந்து முதற்கட்டமாக பொள்ளாச்சியில் மாநாடு நடத்திய அண்ணாமலை தற்போது தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணி நடத்தி வருகிறார். அதில் அவரது இயக்கத்தில் இணைந்த ஏராளமான இளைஞர்கள் பங்கேற்று சமூக பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். என்றாலும் பாஜகவில் இருந்தபோது அப்போதைய ஆளுங்கட்சியான திமுகவுக்கு எதிராக கடுமையான அரசியல் செய்தார் அண்ணாமலை. ஆனால் இப்போது ஆளுங்கட்சியாக உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தை அவர் பெரிதாக விமர்சனம் செய்யவில்லை. மாறாக அரசியலில் சத்தமில்லாமல் இருக்கிறார் அண்ணாமலை. இந்த நேரத்தில் தமிழக அரசியலுக்குள் கரப்பாம்பூச்சி கட்சி வளரத் தொடங்கியிருக்கிறது. இன்னொரு பக்கம் நடிகர் தனுஷும் கட்சி தொடங்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்.
இப்படி ஆளாளுக்கு புதிய கட்சி தொடங்கி ஆளுமை செலுத்தி தயாராக கொண்டிருக்கும் போது அண்ணாமலை அமைதியாக அரசியல் செய்வது எங்களுக்கு நம்பிக்கை இழக்க வைக்கிறது. குறிப்பாக ஒரு புதிய கட்சி வளர வேண்டும் என்றால் ஆளுங்கட்சியை தான் எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும். ஆனால் அண்ணாமலையோ தமிழக வெற்றிக் கழகத்தை எதிர்த்து அரசியல் செய்யாமல் அமைதி காத்து வருகிறார் என்று பாஜகவிலிருந்து அவரது வீதி லீடர்ஸ் இயக்கத்தில் இணைந்த இளைஞர்கள் குழம்பிக் கொண்டு வருவதாக தினமலர் நாளிதழ் தெரிவித்திருக்கிறது. மீண்டும் அண்ணாமலை பாஜகவில் இருந்தபோது செய்த அதே அரசியலை கையில் எடுக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் அதைவிட அதிரடியான அரசியலை செய்ய வேண்டும். அப்போதுதான் 2031 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தை வீழ்த்திவிட்டு இவர் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும். அப்படி இல்லை என்றால் நமக்கு தமிழக அரசியலில் தனித்துவம் கிடைக்காது. 10ஓடு 11ஆகத்தான் நாமும் இருப்போம் என்று அவர்கள் தங்களது கருத்தை வெளியிட்டு வருவதாக அந்த செய்தியில் தினமலர் நாளிதழ் தெரிவித்திருக்கிறது. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. இப்படி அண்ணாமலை மீது இளைஞர் படைக்கு ஒரு வெறுப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழக பாஜகவினர் இதுபோன்ற அவதூறு செய்திகளை வெளியிடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக அண்ணாமலை அமெரிக்கா சென்று தமிழ் கலாச்சார நிகழ்ச்சியில் பங்கேற்பது கூட இந்துக்களுக்கு எதிரான ஒரு அரசியலை அண்ணாமலை முன்னெடுக்கப் போவது போன்று இதே தினமலர் நாளிதழ் செய்தி வெளியிட்டது. அந்த செய்தியை கூட பாஜக தான் வெளியிட வைத்தது போன்ற தகவல்கள் அப்போது வெளியாகின. அதனால் இப்போது இளைஞர்கள் அண்ணாமலை மீது விரக்தியில் இருப்பது போன்று தினமலர் நாளிதழ் வெளியிட்டிருக்கும் செய்தி கூட பாஜகவை சார்ந்த நயினார் நாகேந்திரன் போன்றவர்களின் கூடுதல் செய்தியாக கூட இருக்கலாம் என்று கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன. தென் மாநில முதலமைச்சர்களுக்கு அழைப்பு விடுத்த அமித்ஷா. கோவளத்தில் நடக்கப் போகும் முக்கிய மாநாடு. கடந்த 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு தென் மாநில முதலமைச்சர்களின் மாநாடு நடக்கவில்லை. இந்த நிலையில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு வருகிற 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கோவளத்தில் தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு நடக்கிறது. இந்த மாநாட்டிற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமை தாங்குகிறார். இந்த மாநாட்டில் தமிழக முதலமைச்சர் விஜய், கேரள முதல்வர் சதீஷன், ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார், தெலுங்கானா முதல்வர் ரெட்டி, புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொள்கிறார்கள். இந்த மாநாட்டில் கடற்கரை மாவட்டங்களில் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும், கடல் மார்க்கமாக பரவும் போதைப்பொருள் மற்றும் தீவிரவாத சக்திகளை அடக்கி ஒடுக்க வேண்டும் என்பது குறித்து பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.